438 நாள் ஒருத்தர் கடல்லே வாழ்ந்தாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுது. அது பாத்தீங்கன்னா நவம்பர் 17 2012 அந்த இடத்துல மெக்சிகோல இருக்கிற அல்பரிங்கா அப்படிங்கிற ஒரு ஃபிஷர்மேன் கிட்ட அவரோட ஓனர் நீங்க போய் மீன் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு இவரோட ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு ஒரு சின்ன போட்டை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போறாரு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடல் டிராவல் பண்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க டைமிங் கமெண்ட்ல சொல்லுங்க. சரின்னு 2 பேரும் 30 மணி நேரம் மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடலாம்னு பிளான் போடுறாங்க. ஆனா அப்பதாங்க எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்க ஆரம்பிக்குது. ஒரு பெரிய புயலே உருவாகுது. அதனால இவங்க போட் கடல்ல வழி மாதிரி போக ஆரம்பிக்குது. அதோட போட்ல இருந்து எல்லாமே கடலுக்குள்ள விழுந்துடுது. கடைசி அவங்க போய் சேர்ந்த ஒரு இடம் ஆளே இல்லாத பசிபிக் கடலோட ஒரு மிகப்பெரிய இடம். அங்க குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிட சாப்பாடும் இல்ல. அந்த போட்டை சுத்தி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரே கடல் தான். இதனால கடல்ல இருக்க மீன் ஆமீன் பிடிச்சு சாப்பிடறதோட வேற வழியே இல்லாம தன்னோட யூரினியே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அல்பரிங்காவோட ஃப்ரெண்ட் நம்ம இங்க மாட்டி கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு மேல ஆகுது. எனக்கு இங்க இருந்து தப்பி போகணும் நம்பிக்கையே இல்ல. இப்படி கஷ்டப்படுறதுக்கு பதிலா இறந்தே போயிடலாம்னு சாப்பிடாம இருந்து இறந்து போயிடுறாரு. ஆனா அல்பரிங்கா நம்ம தப்பிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும்னு அந்த போட்லயே கிடைக்கிற மீன் மழை தண்ணின்னு குடிச்சு உயிர் வாழ்றாரு. கடைசியா கிட்டத்தட்ட 438 நாள் கழிச்சு அந்த போட் ஒரு லேண்டையும் போய் சேருது. அப்ப அங்க இருந்த 2 பேர் தான் இவர் காப்பாத்தியா இருந்திருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபிக்ஷனல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இது நம்ம வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை கதை.